10ஆம் வகுப்பு பாடம் 1 பயிற்சி 1.1 கொஸ்டின் தந்திருக்காங்க பார்க்கலாம். பின்வருவனவற்றிற்கு A cross B, A cross A மற்றும் B cross Aயை காண்க. ஓகேவா? இதில் நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is equal to 2 minus 2 3 மற்றும் B is equal to 1 minus 4 தந்திருக்காங்க. ஓகேவா? ரெண்டு கணத்தோட வேல்யூ தந்திருக்காங்க. நம்ம இதுலேருந்து இந்த 3 இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கிறோம். A cross B ஏயோட கணத்தில் இருக்க வேல்யூ எழுதிக்கிறோம். 2 minus 2 3 cross B கணத்தில் இருக்க வேல்யூ 1 minus 4. சரியா? இப்போ நம்ம cross கண்டுபிடிக்க போகிறோம். cross கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கவனிச்சுக்கோங்க. இந்த ரெண்டை கொண்டு இதில் இருக்கக்கூடிய ரெண்டையும் நம்ம ஜோடி சேர்த்து எழுத போகிறோம். சரியா? ரெண்டையும் ஒன்றையும் ஜோடியாக எழுதணும். 2, 1 அடுத்து 2, -4 ரெண்டை கொண்டு இப்போ எழுதி முடிச்சிட்டோம். அடுத்தது -2 கொண்டு எழுதுகிறோம். -2, 1 -2, -4 இதுவும் எழுதி முடிச்சிட்டோம். அடுத்தது 3 கொண்டு போயிருக்கிறோம். 3, 1 3, -4. ஓகேவா? இதுதான் A cross Bயோட வேல்யூ. அடுத்தது A cross A வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏங்க கணத்தையே திரும்பவும் ஏ கணத்து கூட நம்ம கிராஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஏங்க கணத்தில் கூட வேல்யூ என்னது? 2 -2 3 கிராஸ் திரும்பவும் ஏ கணத்தில் கூட இதை நம்ம எழுதிக்கிறோம். 2 -2 3. இப்போ இதுக்கு நம்ம கிராஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூ கூட நம்ம ஜோடி சேர்த்து எழுதுகிறோம். ரெண்டையும் ஜோடி சேர்த்து எழுதுகிறோம். 2, 2 அடுத்து 2, -2 ஜோடி சேர்த்து எழுதுகிறோம். 2, -2 ரெண்டையும் 3 எழுதிக்கிறோம். 2, 3 சரியா? இப்போ 2 கொண்டு இங்கே இருக்க 3 நம்ம எழுதியாச்சு. அடுத்து -2 கொண்டு எழுதுகிறோம். -2, 2 -2, -2 -2, -2 கொண்டு 3ஐயும் கம்பைன் பண்ணி எழுதிட்டோம். இனி 3 கொண்டு எழுதிக்கிறோம். 3, 2 3, -2 அடுத்து 3, 3. ஓகேவா? இப்போ நம்ம A cross Aயும் கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட் ஒன்று B cross A கண்டுபிடிக்கிறோம். B cross A. சரி, இப்போ இதில் Bங்க கணத்தில் இருக்கிற வேல்யூ ஃபஸ்ட்டாக எழுதிக்கணும். Bங்க கணத்தில் என்ன வேல்யூ? 1 -4 கிராஸ் ஏங்க கணத்தில் இருக்க வேல்யூ ரெண்டாவது எழுதிக்கிறோம். 2 -2 3. இப்போ நம்ம இதுக்கு கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். இந்த 1 கொண்டு இதில் கூடிய 3 வேல்யூஸையும் நம்ம ஜோடி சேர்த்து எழுதுகிறோம். ஓகேவா? கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். 1, 2 இப்போ 1, -2 1, 3 அடுத்து -4 கொண்டு கம்பைன் பண்ணி எழுதிக்கிறோம். -4, 2 -4, -2 -4, 3. ஓகேவா? இப்போ இல்லாமல் 3 இதுவுமே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம A is equal to B is equal to P, Qன்னு செகண்ட் சப்டிவிஷனை தந்திருக்காங்க. ஓகேவா? இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். A is equal to B is equal to P, Q தந்திருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏயும் P, Q தான் எடுத்துக்கணும். அதே போல் பியும் P, Q தான் எடுத்துக்கணும். சரியா? இப்படி நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டாக என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A cross B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏங்க கணத்தில் இருக்க வேல்யூஸ் எழுதிக்கலாம். P, Q cross Bயில் இருக்கக்கூடியது எழுதிக்கிறோம். P, Q cross கண்டுபிடிக்கிறோம். Pயை கொண்டு இதில் இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூஸையும் நம்ம ஜோடி சேர்த்து எழுதுகிறோம். P, P அது P, Q. Pயை கொண்டு ரெண்டு இதையும் முடிச்சாச்சு. அடுத்து Q கொண்டு எழுதுகிறோம். Q, P Q, Q. இப்போ A cross B கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்தது A cross A கண்டுபிடிக்கிறோம். இதில் என்ன பண்ணணும்? A கணத்தை எழுதிக்கணும். திரும்ப A கணத்தை எழுதி ரெண்டுக்கும் கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். A கணத்தில் இருக்க வேல்யூ P, Q கிராஸ் திரும்ப A கணத்தில் இருக்க எழுதிக்கிறோம். P, Q பெருக்கிறோம். Pயை கொண்டு எழுதக்கூடிய ரெண்டே ஜோடி சேர்த்து எழுதிக்கிறோம். P, P, P
P, Q அடுத்து Q கொண்டு Q, P, Q, Q. A cross A முடிச்சாச்சு. லாஸ்ட் ஒன்னா B cross A கண்டுபிடிக்கிறோம். B cross A. இதில் B கணத்தில் இருக்கக்கூடிய வேல்யூஸை ஃபஸ்ட் எழுதிட்டு ஏல இருக்கிறது செகண்ட் எழுதிக்கணும். Bயில் இருக்கக்கூடிய வேல்யூ P, Q கிராஸ் திரும்பி ஏல இருக்கக்கூடியது P, Q. கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். Pலேருந்து இதில் இருக்கக்கூடிய ரெண்டையும் நம்ம ஜோடி சேர்த்து எழுதிக்கலாம். கிராஸ் கண்டுபிடிக்கும் போது அப்படி தான் எழுதிக்கணும். P, P, Q. அது Q கொண்டு Q, P, Q, Q. ஓகேவா? அவ்வளோதான் இந்த செகண்ட் சப்டிவிஷன். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். தேர்டில் ஏ கணத்துக்கு வேல்யூ தந்திருக்காங்க MN, பிக்கு வந்து வெற்று கணம் தந்திருக்காங்க. ஓகே, இப்படி தந்தாங்கன்னா இந்த இதுக்குள்ளே எதுவுமே உறுப்பே இல்லைன்னு அர்த்தம். இதனோட மதிப்பு என்னது நம்மளுக்கு வெற்று கணம். ஓகேவா? வேல்யூவே இல்லைன்னு அர்த்தம். சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக A cross B கண்டுபிடிக்கிறோம். இதில் ஏ கணத்தை எழுதிக்கோங்க M, N கிராஸ் B கணம் வெற்று கணம். ஓகேவா? இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு A cross B வந்து நம்மளுக்கு வெற்று கணமாக தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கு கிராஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதில் நம்மளுக்கு வேல்யூவே இல்லை. நம்மளுக்கு எந்த வேல்யூமே இல்லை, 0 இருக்குது. ஓகே, எதுவுமே இல்லை, வேல்யூவே இல்லை. அப்படிங்கும்போது நம்ம இதுக்கு என்ன பண்ண முடியாது, நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சரியா? நம்மளுக்கு இதுக்கு A cross Bயோட வேல்யூ என்னதான் தான் இருக்கும், நம்மளுக்கு வெற்று கணமாக தான். A cross B இஸ் ஈக்குவல் டு வெற்று கணம். சரியா? அடுத்து நம்மளுக்கு A cross A கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இல்லை A கணத்தில் இருக்க வேல்யூ எழுதிக்கலாம் M, N கிராஸ் திரும்பவும் A கணத்தில் இருக்க வேல்யூ எழுதிக்கலாம் M, N. இதுக்கு கிராஸ் கண்டுபிடிக்க முடியும். அதில் கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். M கொண்டு இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூவே நம்ம ஜோடி சேர்த்து எழுதிக்கிறோம் M, M. அடுத்து M, N. அடுத்து N கொண்டு N, M, N, N. ஓகேவா? இப்போ A cross A கண்டுபிடிச்சிட்டோம். இனி B cross A கண்டுபிடிக்கிறோம். இதில் Bயில் இருக்கிறது ஃபஸ்ட் எழுதிக்கணும். Bக்கு வந்து நம்மளுக்கு வேல்யூ என்னது, வெற்று கணம்னு தந்திருக்காங்க. அதுக்கு மதிப்பே இல்லைன்னு தந்திருக்காங்க. ஓகேவா? கிராஸ் ஏங்கிறதுல M, N. இப்போ இதுலேயே நம்மளுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா, நம்மளுக்கு B cross A வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் வராது. சரியா? வெற்று கணமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு B வெற்று கணமாக இருக்கிறதுனால நமக்கு B cross Aயும் என்னதாக தான் இருக்கும், வெற்று கணமாக தான் இருக்கும். சரியா? நமக்கு இது கிராஸ் கண்டுபிடிக்க முடியாது, வெற்று கணமாக இருக்கும். சரியா? அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு சம். இல்லை செகண்ட் சம் பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A இஸ் ஈக்குவல் டு கணத்துக்குள்ளே வேல்யூஸ் தந்திருக்காங்க மற்றும் B இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண் எனில் A cross B மற்றும் B cross A ஆகியவற்றை காண்க. ஓகேவா? A டைரெக்டாக நமக்கு வேல்யூ தந்துட்டாங்க. ஆனால் B வந்து டைரெக்டாக வேல்யூ தரல, நமக்கு கண்டிஷன் தந்திருக்குறாங்க. என்ன கண்டிஷன் தந்திருக்காங்க, எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண் தந்திருக்குறாங்க. ஓகேவா? எக்ஸ் வந்து என்ன தந்திருக்காங்க, 10ஐ விட சிறிய பகா எண் நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம தீர்வு கண்டுபிடிக்கிறோம். அதில் A வேல்யூ B வேல்யூ எழுதிக்கலாம். A வேல்யூ நம்மளுக்கு டைரெக்டாக தந்திருக்காங்க, அதை எழுதிக்கலாம் 1, 2, 3. B வேல்யூ எக்ஸை விட, எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகாயன்னு தந்திருக்காங்க. ஓகேவா? பகாயன் நம்மளுக்கு எதெல்லாம் பகாயனாக வரும், 2, 3, 5, 7, 11, 13 இப்படி போகும். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு 10ஐ விட சிறிய பகாயன்னு தந்திருக்காங்க. சரியா? 10ஐ விட சிறிய பகாயன்னு நம்ம 7ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? பியோட வேல்யூ 2, 3, 5, 7. சரி, நம்ம B வேல்யூயும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு இதுலேருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, A cross Bயும் B cross Aயும் நம்மளுக்கு என்ன வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம A cross B கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டாக A கணத்தில் இருக்க வேல்யூ எழுதிக்கலாம் 1, 2, 3 கிராஸ் B கணத்தில் இருக்க வேல்யூ எழுதிக்கலாம் 2, 3, 5, 7. இப்போ இதுக்கு கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். கிராஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், 1 இந்த 1 கொண்டு இதில் இருக்கக்கூடிய 4 வேல்யூவும் கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். ஓகேவா? ஜோடு சேர்த்து எழுதிக்கிறோம் 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. 1 கொண்டு இப்போ முடிச்சாச்சு. அடுத்து 2 கொண்டு எழுதிக்கிறோம் 2, 2, 2, 3, 2, 5,
2,7. அடுத்து 3 கொண்டு எழுதிக்கிறோம். 3,2, 3,3, 3,5, 3,7. ஓகேவா? இப்போ நம்ம எல்லா வேல்யூவும் கூட நம்ம ஜோடி சேர்த்து எழுதியாச்சு. நம்ம கிராஸ் கண்டுபிடிச்சிட்டோம். A cross B கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இனி அடுத்து B cross A கண்டுபிடிக்கிறோம். B cross A கண்டுபிடிக்கிறதுல ஃபஸ்ட்டு B கணத்தில் இருக்க வேல்யூ எழுதிக்கிறோம். B கணத்தில் என்ன வேல்யூ இருக்குது? 2, 3, 5, 7. கிராஸ் A கணத்தில் இருக்கிற வேல்யூ 1, 2, 3. சரியா? இப்போ நம்ம இது கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். இதில் 2 கொண்டு இதில் இருக்கக்கூடிய 3 வேல்யூவும் பெருக்கி எழுதிக்கிறோம். 2,1, 2,2, 2,3. அடுத்து 3 கொண்டு எழுதிக்கிறோம். 3,1, 3,2, 3,3. 5 கொண்டு எழுதுகிறோம். 5,1, 5,2, 5,3. இனி 7 கொண்டு எழுதிக்கிறோம். 7,1, 7,2, 7,3. ஓகேவா? இப்போ நம்ம B cross Aயும் நம்ம கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். ஓகேவா? செகண்ட் சம் அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம 3வது கணக்கு பார்க்குறோம். B cross A இஸ் ஈக்குவல் நம்ம கணத்துக்குள்ளே வேல்யூஸ் தந்திருக்காங்க. சரியா? இப்போ இது வந்து A மற்றும் B ஆகியவற்றை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? B cross A தந்திருக்காங்க. இப்படின்னா நம்ம B தான் நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கும், அடுத்தது தான் A இருக்கும். ஓகே, செகண்ட் தான் A தந்திருக்கனால இந்த வந்து நமக்கு ஜோடி சேர்த்து எழுதியிருக்கிறதுல ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வேல்யூவெல்லாம் B வேல்யூவாக இருக்கும், செகண்ட் இருக்கக்கூடியதெல்லாம் A வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? இது B வேல்யூ, இது B வேல்யூ, இது B வேல்யூ, இது B வேல்யூ, இதுவும் B வேல்யூ, இதுவும் B வேல்யூ. சரியா? அடுத்தது ரெண்டாவது இருக்கக்கூடியது A வேல்யூ. இது A, இது A, 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 A வேல்யூ. சரியா? இப்போ நம்ம இதுலேருந்தே நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். தீர்வு A வந்து என்ன வேல்யூவெலாம் இருக்குன்னு பாருங்கள். 3, 4, 3, 4, 3, 4. இப்படி 3, 4 நம்மளுக்கு ரிப்பீட்டடாக இருக்குது. ஓகேவா? அதனால் நம்ம ஒரே தடவை எழுதினா போதும். ஓகேவா? 3,4 இதுதான் நமக்கு ஏயோட வேல்யூ. சரியா? அடுத்தது B வேல்யூ -2, 0, 3. -2 2 தடவை ரிப்பீட் பண்ணுது, 0 2 தடவை இருக்குது, 3 2 தடவை இருக்குது. நம்ம ஒரு தடவை எழுதினா போதும். -2, 0, 3. சரியா? நம்ம A வேல்யூவும் B வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். அந்த நாலாவது கணக்கு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு கொஸ்டின் என்ன தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A கணத்துக்குள்ள வேல்யூ தந்திருக்காங்க, Bயும் வேல்யூ தந்திருக்காங்க, Cயும் வேல்யூ தந்திருக்காங்க. ஓகேவா? எனில் A cross A இஸ் ஈக்குவல் டு B cross B வெட்டு C cross C என காட்டுக. ஓகேவா? நம்மளுக்கு இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 கணத்துக்கு வேல்யூ தந்திருக்காங்க, இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதில் தந்திருக்க வேல்யூஸ் அப்படி எழுதிக்கலாம். தீர்வு தந்திருக்க வேல்யூ என்னது? A இஸ் ஈக்குவல் டு 5,6, B இஸ் ஈக்குவல் டு 4, 5, 6, C இஸ் ஈக்குவல் டு 5, 6, 7. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம LHS கண்டுபிடிக்கிறோம். இடது பக்கமாக இருக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? A cross A. இடது பக்கமாக இருக்கிறது என்னது? A cross A. இப்போ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அடுத்து வலது பக்கமாக இருக்க கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இடது பக்கமாக இருக்க A cross A ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறோம். A cross Aனா என்ன அர்த்தம்? ஏங்க கணத்தை திரும்ப A கணத்து கூட நம்ம கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். சரியா? இப்போ A கணத்தில் இருக்க வேல்யூ 5,6 கிராஸ் திரும்பவும் 5,6 எழுதிக்கலாம். A கணத்துக்கு வேல்யூ 5,6. இனி இதுக்கு கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். 5 கொண்டு இதில் கூட 2 நம்பரையும் ஜோடி சேர்த்து எழுதணும். ஓகேவா? 5,5, 5,6. அதாவது 6 கொண்டு எழுதிக்கிறோம். 6,5, 6,6. சரியா? இப்போ இதுதான் நம்மளுக்கு LHS நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு 1ன்னு நம்பர் கொடுத்துக்கலாம். சமன்பாடு 1. ஓகேவா? இனி RHS கண்டுபிடிக்கிறோம். நம்மளுக்கு RHS என்ன ஃபார்முலா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? B cross B வெட்டு C cross C. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு B cross B கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து C cross C கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கும் இடையில வெட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? B cross B கண்டுபிடிக்கிறோம். இல்லை பிஏ திரும்பவும் B கூட கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். B வேல்யூ என்னது? 4, 5, 6 கிராஸ் B திரும்பவும் எழுதிக்கிறோம். 4, 5, 6. ஓகேவா?
இப்போ இதை கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். 4 கொண்டு இதில் இருக்கக்கூடிய 3 வேல்யூவையும் ஜோடி சேர்த்து எழுதுகிறோம். 4,4 4,5 4,6 அடுத்து 5 கொண்டு எழுதிக்கிறோம். 5,4 5,5 5,6 அடுத்து 6 கொண்டு எழுதணும். 6,4 6,5 6,6 ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தேவையான பி கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். இனி அடுத்து சி கிராஸ் சி கண்டுபிடி. சி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு சியோட வேல்யூ 5 6 7 கிராஸ் திரும்பவும் சியோட வேல்யூ எழுதிக்கிறோம் 5 6 7. இதுக்கு கிராஸ் கண்டுபிடிக்கணும். 5 கொண்டு இதில் இருக்கக்கூடிய 3 வேல்யூயும் ஜோடி சேர்த்து எழுதணும். 5,5 5,6 5,7 அடுத்து 6 கொண்டு எழுதிக்கிறோம். 6,5 6,6 6,7 லாஸ்ட்டாக 7 கொண்டு எழுதிக்கிறோம். 3 வேல்யூவையும் ஜோடி சேர்த்து 7,5 7,6 7,7. இப்போ நம்ம ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். பி கிராஸ் பியும் சி கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி இடையில நம்மளுக்கு என்ன குறி இருக்குன்னு பாருங்கள். வெட்டு குறி இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு ரெண்டுத்துலேயும் வெட்டு பொதுவாக இருக்க நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி கண்டுபிடிக்கிறோம். சரியா? பி கிராஸ் பியில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் இங்கே எழுதிக்கலாம். 4,4 4,5 4,6 5,4 5,5 5,6 6,4 6,5 6,6 வெட்டு அடுத்து சி கிராஸ் சியில் இருக்கக்கூடியது எழுதிக்கிறோம். 5,5 5,6 5,7 6,5 6,6 6,7 7,5 7,6 7,7 ஓகேவா? இப்போ இதில் ரெண்டுத்துலையும் நம்மளுக்கு பொதுவாக எதெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். 5,5 5,5 இருக்குது. ஓகேவா? அடுத்து 5,6 5,6 இருக்குது. அடுத்து பாருங்கள். அடுத்து என்ன வேல்யூ இருக்குது? 6,5 6,5 6,6 6,6 ஓகேவா? இந்த 4 வேல்யூஸ் நமக்கு பொதுவாக இருக்குது. ஓகேவா? இதை எடுத்து எழுதிக்கலாம். 5,5 5,6 6,5 6,6 இதுதான் நம்மளுக்கு 4 தான் பொதுவாக இருக்குது. ஓகேவா? இதை நம்மளுக்கு சமன்பாடு 2ன்னு எழுதிக்கிறோம். இப்போ 1 தான் நம்மளுக்கு 2 சமமாக இருக்குதான்னு பாருங்கள். 1 2 5,5 5,6 6,5 6,6 ஓகேவா? 2 சமமாக இருக்குதான்னு நம்மளுக்கு பாருங்கள். 5,5 5,6 6,5 6,6 2 நமக்கு சமமாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஆன்சர் எழுதலாம். 1 = 2. சரியா? LHS சமம் RHS இடது பக்கமும் வலது பக்கமும் நம்மளுக்கு சமமாக இருக்குது. 1 மற்றும் 2லிருந்து 1 மற்றும் 2லிருந்து A cross A = B cross B வெட்டு C cross C என சரிபார்க்கப்பட்டது. ஓகேவா? அவ்வளோதான் இந்த 4th சம். அடுத்து நம்ம 5வது கணக்கு பார்க்கலாம். ஏ ஒரு கணம் கொடுத்துருக்காங்க, பி கணத்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்குறாங்க மற்றும் டி. ஓகேவா? இந்த 4க்கும் கணத்தோட வேல்யூ தந்திருக்காங்க. எனில் ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி = ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி என்பது உண்மையா என சோதிக்கவும். ஓகேவா? இடது பக்கமும் வலது பக்கமும் கண்டுபிடிச்சி 2 நம்மளுக்கு உண்மையா அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பக்கமும் நம்மளுக்கு கரெக்டாக வருதா, ஆன்சர் 2 பக்கமும் ஒரே போல் இருக்குதா அப்படின்னு நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம தீர்வில் 4 கணத்தில் இருக்கிற வேல்யூ எழுதியிருக்கிறோம். ABCD எழுதியிருக்கிறோம். சரியா? இப்போ LHSம் RHS தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம LHS எடுக்கிறோம். LHS என்னது கண்டுபிடிக்கணும்? A வெட்டு C cross B வெட்டு D. ஓகேவா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு A வெட்டு C கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராக்கெட்டில் இருக்க ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறோம். அடுத்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்க B வெட்டு D கண்டுபிடிக்கிறோம்.
ரெண்டுலேயும் வரக்கூடிய ஆன்சரை க்ராஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இல்லை ஏ வெட்டு சி கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஏ கணத்தில் இருக்க வேல்யூ எழுதிக்கிறோம். ஏ கணத்தில் என்ன வேல்யூ இருக்குன்னா 1 2 3 வெட்டு சி கணத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ 3 4. சரியா? இப்போ நம்ம ரெண்டுத்துலேயும் வெட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். வெட்டு கண்டுபிடிக்கணும் என்ன அர்த்தம்? ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதுகிறோம். ஓகேவா? ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தா நம்மளுக்கு 3ங்கிறது மட்டும் தான் பொதுவாக இருக்குது. அதுதான் நம்மளுக்கு ஏ வெட்டு சியோட ஆன்சர் 3. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பி வெட்டு டி கண்டுபிடிக்கணும். பி வெட்டு டி. இதில் பி கணத்தில் இருக்கிற வேல்யூ எழுதிக்கிறோம் 2 3 5. வெட்டு டியில் இருக்கக்கூடிய வேல்யூ எழுதுகிறோம் 1 3 5. இதுலேயும் வெட்டு தான் கண்டுபிடிக்கிறோம். சரியா? வெட்டு கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணோம்? ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கக்கூடிய வேல்யூஸை எடுத்து எழுதுகிறோம். இதில் பொதுவாக இருக்கிறது பார்த்தா 3 இருக்குது, அடுத்து 5 தான் இருக்குது. 3, 5. இனி லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிக்கணும்? க்ராஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏ வெட்டு சியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பி வெட்டு டியும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி க்ராஸ் கண்டுபிடிக்கிறோம். ஏ வெட்டு சி க்ராஸ் பி வெட்டு டி இஸ் ஈக்குவல் டு ஏ வெட்டு சி வேல்யூ தான் நம்ம 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 3 க்ராஸ் பி வெட்டு டியோட வேல்யூ 3, 5. இப்போ ரெண்டுக்கு க்ராஸ் கண்டுபிடிக்கிறோம். க்ராஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்? நம்ம இந்த 3 கொண்டு இதில் இருக்கக்கூடிய 2 வேல்யூ ஜோடி சேர்த்து எழுதுகிறோம். 3ஐயும் பெருக்கும்போது க்ராஸ் கண்டுபிடிக்கும் போது 3, 3 3ஐயும் 5ஐயும் க்ராஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்? 3, 5. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு இடது பக்கம் உள்ளது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நம்ம அதுக்கு 1ன்னு நேம், சமன்பாட்டுக்கு நேம் கொடுத்துக்கிறோம். அடுத்து வலது பக்கம் இருக்க கண்டுபிடிக்கிறோம் ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தந்துருக்குறாங்க? ஏ க்ராஸ் பி வெட்டு சி க்ராஸ் டி. இதில் ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், அடுத்து சி க்ராஸ் டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுக்கும் வரக்கூடிய ஆன்சருக்கு வெட்டு கண்டுபிடிக்கிறோம். சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கிறோம். இதில் ஏ கணத்தில் இருக்க வேல்யூ 1 2 3 க்ராஸ் பி கணத்தில் இருக்க வேல்யூ 2 3 5. இப்போ இது க்ராஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 1 கொண்டு இதில் இருக்கக்கூடிய 3 வேல்யூவும் ஜோடி சேர்த்து எழுதுகிறோம். 1ஐயும் 2ஐயும் க்ராஸ் கண்டுபிடிக்கும். 1, 2 1, 3 1, 5. அடுத்து 2 கொண்டு க்ராஸ் கண்டுபிடிக்கிறோம். 2, 2 2, 3 2, 5. அடுத்து 3 கொண்டு கண்டுபிடிக்கிறோம். 3, 2 3, 3 3, 5. இனி சி க்ராஸ் டி கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஏ க்ராஸ் பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி சி க்ராஸ் டி கண்டுபிடிக்கிறோம். சி க்ராஸ் டி. இதில் சி கணத்தில் இருக்க வேல்யூ எழுதிக்கிறோம் 3, 4 க்ராஸ் டி கணத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ 1 3 5. இதுக்கும் க்ராஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 3 கொண்டு இதில் இருக்கிற 3 வேல்யூஸையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கிறோம், ஜோடி சேர்த்து எழுதிக்கிறோம். 3, 1 3, 3 3, 5. அடுத்து 4 கொண்டு எழுதுகிறோம். 4, 1 4, 3 4, 5. சி க்ராஸ் டி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ ரெண்டுத்துலேயும் நம்ம பொதுவாக இருக்கக்கூடியதை நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஏன்னா வெட்டு தான் நமக்கு இடையில கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ க்ராஸ் பி வெட்டு சி க்ராஸ் டி. நம்ம வெட்டு கண்டுபிடிக்க ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு இன்னும் வெட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இன்னும் லாஸ்ட்டாக ஏ க்ராஸ் பி வெட்டு சி க்ராஸ் டி கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இது நம்ம ஏ க்ராஸ் பியோட வேல்யூ இங்கே எழுதியிருக்கிறேன் வெட்டு, சி க்ராஸ் டியோட வேல்யூ எழுதியிருக்கிறோம். ஓகேவா? இப்போ வெட்டு தந்திருக்கனால ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது நம்ம எடுத்து எழுத போகிறோம். எதெல்லாம் பொதுவாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 1, 2 இருக்குது, இங்கே இல்லை. 1, 3 இருக்குது, இல்லை. 1, 5 இங்கே இல்லை. 2, 2 இல்லை. 2, 3 இல்லை. 2, 5 இல்லை. ஓகேவா? அடுத்தது என்னதெல்லாம் இருக்குது? 3, 2 இங்கே இருக்கா? இல்லை. 3, 3 இருக்கா? 3, 3 இருக்குது. 3, 5 இருக்கா? 3, 5 இருக்குது. ஓகேவா? இதுதான் நம்ம இந்த 2 தான் நம்மளுக்கு இதனோட ஆன்சர். 3, 3 3, 5.
ஓகே. இப்போ நம்ம 2ஆவது சமன்பாடு எழுதிக்கிறோம். இது நம்ம 1ம் 2ம் நமக்கு சமமாக இருக்கணும். நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஓகே. 1ம் 2ம் நமக்கு சமமாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இப்போ 1 பாருங்க, 1 வந்து 3,3 3,5 ஓகேவா. அதே போல் நமக்கு 2 பாருங்க, 2க்கு ஆன்சர் என்னது 3,3 3,5 சரியா. இப்போ நம்ம ரெண்டுமே சமம் நம்ம உண்மையாக அறிஞ்சாச்சு ஓகேவா. நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். 1 = 2, LHS = RHS. 1 மற்றும் 2லிருந்து ஃபார்முலா அப்படி எழுதிக்க வேண்டியது. எழுதிட்டு என்ன சரி பார்க்கப்பட்டது, நம்ம சரி பார்த்தாச்சு ஓகேவா. அதனால் சரி பார்க்கப்பட்டது அப்படி எழுதி முடிக்கணும். சரி பார்க்கப்பட்டது, அவ்வளோதான். இந்த சம் 1ல் 6ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு டைரெக்டாக ஏபி வேல்யூ கொடுக்கல, கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் வந்து எந்த நம்பருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா டபிள்யூ கொடுத்துருக்காங்க. டபிள்யூன்னு என்ன நம்பரு, முழு எண்கள் ஓகேவா. முழு எண்கள் எதுலேருந்து தொடங்கும், 0லேருந்து தொடங்கும். இப்போ நம்மளுக்கு முழு எண்கள் 0 1 2ன்னு தெரிஞ்சாச்சு சரியா. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் <2 ஓகேவா. 2 தான் பெருசு, எக்ஸை விட 2 தான் பெருசுன்னு கொடுத்துருக்குறாங்க. தொடங்குற நம்பர் வந்து 0லேருந்து தொடங்குது. 2 விட எக்ஸ் வந்து சின்ன நம்பர், 2 விட சின்ன நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா என்னென்ன நம்பர்ஸ்லாம் வரும் அப்படின்னா 0வும் 1 தான் வரும் ஓகேவா. எக்ஸ் வந்து 2 விட சிறிய எண் கொடுத்ததுனால நம்மளுக்கு என்னென்ன நம்பர்ஸ் வரும், 0வும் 1 வரும். அடுத்த பிக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னன்னா என்ன நம்பரு, நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்கள். இயல் எண்கள் எதுலேருந்து தொடங்கும், 1லேருந்து தொடங்கும். 1 2 3 4ன்னு தொடங்கும் ஓகேவா. என்ன கண்டிஷன், நம்ம எக்ஸுக்கு என்னென்ன பிரிவு இடைவெளி கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 <x < 4ன்னு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. 1 விட எக்ஸ் பெருசு, 4க்கு சமமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 1 விட எக்ஸ் வந்து பெருசுன்னு கொடுத்துருக்காங்க. 1 விட எக்ஸ் பெருசுன்னா என்ன நம்பர் வரும், 2 வரும். அடுத்தது 3 வரும். 4க்கு சமம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 4 நம்ம எடுத்துக்கணும். <= கொடுத்துருக்கிறதுனால நம்ம 4 எடுத்துக்கணும் சரியா. அடுத்து சிங்க நம்பர் நம்மளுக்கு அப்படியே டைரெக்டாக கொடுத்துருங்க. சிங்க கன வேல்யூ கொடுத்துட்டாங்க, 3 5 கொடுத்துருக்குறாங்க. இனி நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம், சரி பார்க்க போகிறோம் ஓகேவா. நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, A cross B union C is equal to A cross B யூனியன் A cross C கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. இப்போ நம்ம இதில் LHS RHS தனித்தனியாக கண்டுபிடிச்சு ரெண்டு சமமானி செக் பண்ண போகிறோம். LHS A cross B யூனியன் C. எந்த ஒரு கணக்கு எடுத்தாலும் ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது என்னது, B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு பியோட கணத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னெல்லாம் 2 3 4. யூனியன் சியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 3, 5. யூனியன் என்ன அர்த்தம், ரெண்டு கணத்தில் இருக்கிற வேல்யூஸே நம்ம சேர்த்து எழுதணும்னு அர்த்தம், சேர்ப்புன்னு அர்த்தம் ஓகேவா. இப்படி கொடுத்துருக்காங்க, யூ மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம், ரெண்டு கணத்தோட வேல்யூ நம்ம சேர்த்து எழுதுறோம்னு அர்த்தம் ஓகேவா. வந்த நம்பர் திரும்ப நம்ம எழுதக்கூடாது. இப்போ 2 எழுதலாம், அடுத்த 3 வந்து 2 இடத்துல இருக்கிறதுனால நம்ம ஒரு தடவை தான் எழுதணும் ஓகேவா. திரும்ப 3 எழுதக்கூடாது, ஒரே ஒரு முறை தான் எழுதிக்கணும். அடுத்து 4, அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய 5, ரெண்டையும் சேர்த்து எழுதியாச்சு ஓகேவா. B யூனியன் C. இனி என்ன கண்டுபிடிக்கணும், A cross B யூனியன் C கண்டுபிடிக்கிறோம். A cross B யூனியன் C. A கணத்தில் என்ன நம்பர்ஸ் இருக்கு, 0 1 இருக்கு. கிராஸ் B யூனியன் Cல 2 3 4 5 ஓகேவா. கிராஸ்னா என்ன அர்த்தம், கார்ட்டீசியன் பெருக்கல்னா என்ன அர்த்தம், இதுக்கு அர்த்தம் என்னது, கார்ட்டீசியன் பெருக்கல். இந்த 0வை கொண்டு இதில் இருக்கக்கூடிய 4 நம்பரையும் ஜோடி சேர்த்து எழுதிக்கணும் ஓகேவா. அது எப்படி எழுதலான்னு பாருங்க, 0, 2 0, 2 அடுத்து 0, 3 0, 3 0, 4 0, 4 அடுத்து 0, 5 ஓகேவா. அடுத்தது 1 கொண்டு இதில் இருக்கக்கூடிய 4 நம்பரையும் ஜோடி சேர்த்து எழுதுகிறோம். 1, 2 1, 3 1, 4 1, 5 ஓகேவா. நம்ம இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறத கண்டுபிடிச்சாச்சு, இடது பக்கமாக இருக்க கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து நம்பர் 1ன்னு போட்டுக்கலாம், சமன்பாடு 1 ஓகேவா. அடுத்தது வலது பக்கமாக RHS. என்ன ஃபார்முலா வலது பக்கம் கொடுத்துருக்குது,
ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகேவா, அதை கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதில் முதல்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம், அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறோம். ரெண்டில் வரக்கூடிய ஆன்சர் கூட சேர்த்து எழுத போகிறோம். ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏல இருக்கக்கூடிய வேல்யூ என்னது 0 1, கிராஸ் பியில் இருக்கக்கூடிய வேல்யூ 2 3 4. இது ரெண்டுத்தையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பெருக்க போகிறோம். எப்படி எழுதணும், ஜோடி சேர்த்து எழுதணும். ஓகேவா, 0க்கும் 2 0,2, அடுத்து 0,3 0,4, அடுத்து 1,2 1,3 1,4. ஓகேவா, அடுத்தது ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறோம். ஏயோட செட் ப்ராக்கெட்டில் வேல்யூ எழுதிக்கலாம் 0 1, சியிலோட வேல்யூ 3,5. இப்போ இதுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் பெருக்கிறோம். எப்படி எழுதி கண்டுபிடிக்கணும், ஜோடி சேர்த்து எழுதுறோம். 0,3 0,5, அடுத்து 1,3 1,5. ஓகேவா, இப்போ ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி. ஓகேவா, இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். ஏ கிராஸ் பிக்கு என்னென்ன வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 0,2 0,3 0,4, அடுத்து 1,2 1,3 1,4. இதுவெல்லாம் ஏ கிராஸ் பிக்கு கண்டுபிடிச்சிருக்காது. அடுத்து இங்கே யூனியன் ஏ கிராஸ் சிக்கு 0,3 0,5 1,3 1,5. ரெண்டுத்தையும் இப்போ சேர்த்து எழுதலாம். சேர்ப்புக்குறி இடையில கொடுத்துருக்காங்க, இந்த சேர்ப்புக்குறி கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். சேர்த்து எழுதும்போது வந்ததே திரும்ப எழுதக்கூடாது. என்னென்ன இதெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். 0,2, அடுத்து 0,3 ரெண்டு இதுலையும் இருக்குது, அதில் ஒரு தடவை எழுதிக்கலாம். 0,3 0,4, அடுத்து 0,5 ஆர்டராகவே எழுதிக்கலாம். 0,5 1,2 1,3 ரெண்டுலையும் இருக்கனால நம்ம ஒரு முறை எழுதிக்கலாம். 1,3, அடுத்து 1,4 1,5. ஓகேவா, இது சமன்பாடு 2. இது சமன்பாடு 2. இப்போ 1லையும் 2லையும் 1 போல இருக்குதான்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ 2ல் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. ஓகேவா, 1லையும் இதே 8 இருக்குதான்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 1வது சமன்பாட்டிலையும் அதே 8 வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். 1 = 2. நமக்கு ரெண்டுமே சமமாக தான் இருக்குது. LHS சமம் RHS. 1 மற்றும் 2லிருந்து இப்போ நம்ம என்ன ஃபார்முலா சரி பார்த்துருக்குறோம். A cross B union C is equal to A cross B union A cross C. ஓகேவா, இதுதான் நம்ம சரி பார்த்துருக்குறோம். ஏன்னா சரி பார்க்கப்பட்டது. இப்படி கட்டாயம் ஆன்சர் எழுதிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 5 மார்க்கு கொடுப்பாங்க, ஃபுல் மார்க்கு. ஏன்னா சரி பார்க்கப்பட்டது. ஓகேவா, அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இப்போ நம்மளுக்கு இதில் ஏ வேல்யூ பி வேல்யூ நம்மளுக்கு டைரெக்டாக கொடுக்கல, ஆனால் கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. சி வேல்யூ டைரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும், ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஏ வேல்யூ என்ன வரும், ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூனா ஹோல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, முழு எண்கள் கொடுத்துருக்காங்க. முழு எண்கள் வந்து எதுலேருந்து தொடங்கும், 0லேருந்து தொடங்கும். எக்ஸ் வந்து இது என்ன வேல்யூலேருந்து எடுத்துக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் லெஸ் தேன் 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, 2ஐ விட சின்ன நம்பர்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்னென்ன நம்பர்ஸ் வரும், 0வும் 1ம் வரும். அடுத்து பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் கொடுத்துருக்குறாங்க. இயல் எண்கள் கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்கள் கொடுத்துருக்காங்க. 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 பிரிவு இடைவெளி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எக்ஸோட வேல்யூ எதுலேருந்து எதில் எடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து 1ஐ விட பெரிய நம்பர்னு கொடுத்துருக்காங்க, அதே இது 4க்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. 1ஐ விட பெரிய நம்பர்னா 2 3 4. ஓகேவா, 4க்கு சமம் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்கனால நம்ம 4ஐயும் சேர்த்தே எடுத்துக்கலாம். அடுத்து சி வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 3 5. இப்போ நம்ம ஏபிசி வேல்யூ தெரியும். ஓகேவா, இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம சரி பார்க்கலாம்.
அந்த ஃபார்முலாவில் நம்ம LHS எடுத்துக்கலாம். இடது பக்கமாக இருக்கக்கூடியது என்னது? A cross B வெட்டு C. இல்லை ஃபஸ்ட்டாக எதனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்? ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். B வெட்டு C இஸ் ஈக்குவல் டு B வேல்யூ எழுதிக்கலாம் 2 3 4 வெட்டு C வேல்யூ 3 5. வெட்டுனா என்ன அர்த்தம்? பிலையும் சிலையும் பொதுவான நம்பரை எடுத்து எழுதணும். ஓகேவா? அதுதான் வெட்டுங்கிறதுக்கு அர்த்தம். ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கக்கூடியது. ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கக்கூடியது என்னது? 3 3 இருக்குது. ஓகேவா? அப்போ அதுதான் நம்மளுக்கு பொதுவானது. 3 மட்டும் எழுதிக்கலாம். இனி A கிராஸ் B வெட்டு C எழுதிக்கிறோம். A கிராஸ் B வெட்டு C. ஓகேவா? அதை தான் கண்டுபிடிக்கணும். ஏயோட வேல்யூ என்னது? ஏயோட கணத்தில் இருக்க வேல்யூ 0,1 கிராஸ் B வெட்டு C நம்ம 3ன்னு கண்டுபிடிச்சோம். அதையும் எழுதிக்கலாம் 3. ஏன் இதுக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்க போகிறோம். கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி கண்டுபிடிக்கணும்? இதில் இருக்கக்கூடிய முதல் நம்பரில் இதில் இருக்கக்கூடிய முதல் நம்பர் கூட ஜோடி சேர்த்து எழுதணும். 3 0,3 அடுத்து 1,3 1,3. இது வந்து சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? சமன்பாடு 1. அடுத்தது RHS வலது பக்கமாக இருக்குது. அதனுடைய ஃபார்முலா என்னது? A cross B வெட்டு A cross C. ஓகேவா? A cross B வெட்டு A cross C. இதில் ஃபஸ்ட்டாக A cross B கண்டுபிடிக்கணும், A cross C கண்டுபிடிக்கணும். ரெண்டுலாம் வரக்கூடிய ஆன்சர் கூட நம்ம வெட்டு கண்டுபிடிக்கணும். A cross B கண்டுபிடிக்கிறோம். ஏயோட வேல்யூ என்ன? ஏயோட கணத்தில் கூட வேல்யூ 0,1 கிராஸ் பியில் இருக்கக்கூடிய வேல்யூ 2 3 4. இதே கார்ட்டீசியன் பெருக்கல் பெருக்க போகிறோம். 0 கொண்டு இல்லை கூட 3 வேல்யூ கூடயும் ஜோடி சேர்த்து எழுதுறோம். 0,2 0,3 0,4. அடுத்து 1 கொண்டு எழுதிக்கிறோம். 1,2 1,3 1,4. A cross B ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்து A cross C கண்டுபிடிக்கிறோம். A cross C is equal to A யோட வேல்யூ 0,1 கிராஸ் C வேல்யூ 3,5. இதையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பெருக்கும்போது 0,3 0,5. அடுத்து 1 கொண்டு கூட ரெண்டையும் ஜோடி சேர்த்து எழுதும்போது 1,3 1,5. இனி ரெண்டுத்துக்கும் வெட்டு கண்டுபிடிக்க போகிறோம். A cross B வெட்டு A cross C. ஓகேவா? A cross B A cross C கண்டுபிடிச்சிட்டா இனி ஃபார்முலாவில் நம்மளுக்கு வெட்டு இருக்கனால ரெண்டுத்துக்கும் வெட்டு கண்டுபிடிக்க போகிறோம். A cross B கண்டுபிடிச்சிருக்க அந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. வெட்டு A cross C வந்து 0,3 0,5 1,3 1,5. இப்போ இதில் ரெண்டுத்துலேயும் பொதுவாக என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? பொதுவாக என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0,2 இதில் இருக்குது, ஆனால் இந்த ரெண்டாவதுல இல்லை. 0,3 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. 0,3 இப்போ 1 பொதுவாக இருக்குது. ஓகேவா? அடுத்து 0,4 பொதுவாக இல்லை. 1,2 இல்லை. 1,3 இங்கேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஓகேவா? அப்போ அது பொதுவாக இருக்குது. அடுத்து 1,4 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஓகேவா? இப்போ பொதுவாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0,3 1,3 தான் பொதுவானது. ஓகேவா? இது வந்து சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வலது பக்கமும் இடது பக்கமும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு சமன்பாடு 2ன்னு எழுதியிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே உள்ளதுக்கு சமன்பாடு 1ன்னு எழுதியிருக்கிறோம். ரெண்டும் சமமாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே 0,3 1,3 இங்கேயும் 0,3 1,3 கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம ஆன்சர் எப்படி எழுதிக்கணும்னா 1 சமம் 2 ரெண்டுமே சமம் தானே. ஆனால் நம்ம 1,2 1 இஸ் ஈக்குவல் 2 எழுதிக்கலாம். LHS சமம் RHS 1 மற்றும் 2லிருந்து ஃபார்முலா நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இல்லை A cross B வெட்டு C is equal to A cross B வெட்டு A cross C என சரிபார்க்கப்பட்டது.
அவ்வளோதான் செகண்ட் சப்டிவிஷன். நம்ம அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் ஃபார்முலா என்ன தந்திருக்காங்க அப்படின்னா A யூனியன் B cross C is equal to A cross C யூனியன் B cross C தான் ஃபார்முலா தந்திருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு A வேல்யூ B வேல்யூ C வேல்யூ தெரியும். ஓகேவா? A வேல்யூ என்ன வேல்யூ 0,1, B வேல்யூ 2, 3, 4, C வேல்யூ 3,5. சரியா? நம்ம இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது சரி பார்க்க போகிறோம். இதில் LHS எடுத்துக்கலாம். LHS என்னது? A யூனியன் B cross C. ஓகேவா? A யூனியன் B cross C. இதில் ப்ராக்கெட்டில் இருக்கிறதா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். A யூனியன் B கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? A யூனியன் B கண்டுபிடிக்கிறோம். ஏயோட கணத்தில் இருக்க வேல்யூ எழுதிக்கோங்க 0,1. யூனியன் பியில் இருக்கக்கூடியது 2, 3, 4. யூனியன் என்ன அர்த்தம்? ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். சேர்த்து எழுதும்போது என்ன வரும்? 0, 1, 2, 3, 4. சரியா? அடுத்தது A யூனியன் B கிராஸ் C கண்டுபிடிக்க போகிறோம். A யூனியன் B கிராஸ் C கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? A யூனியன் B யோட வேல்யூ இந்த வேல்யூ அது எழுதிக்கலாம். 0, 1, 2, 3, 4. கிராஸ் C வேல்யூ என்னது? 3,5. ஓகேவா? C வேல்யூ 3,5 அதை எழுதிக்கலாம். இனி கார்ட்டீசியன் பெருக்கல் பெருக்க போகிறோம். கார்ட்டீசியன் பெருக்கல் பெருக்க போகிறோம். எப்படி பெருக்கணும்? இந்த 0வோ இதுக்கு இந்த 2 வேல்யூ கூட கம்பைன் பண்ணி ஒவ்வொரு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் இது கூட அடுத்த இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூ கூட நம்ம ஜோடி சேர்த்து எழுத போகிறோம். 0,3, 0,5, அடுத்து 1,3, 1,5, அடுத்து 2,3, 2,5, அடுத்து 3,3, 3,5, 4,3, 4,5. ஓகேவா? இப்போ நம்ம வலது பக்கம் சரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது பக்கமாக இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இடது பக்கமாக இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு நம்ம சமன்பாடு 1 நேம் கொடுத்துக்கலாம். அடுத்த வலது பக்கமாக கண்டுபிடிக்கிறோம். RHS கண்டுபிடிக்க போகிறோம். RHSோட ஃபார்முலா என்னது? A cross B, A cross C யூனியன் B cross C. ஓகேவா? A cross C யூனியன் B cross C. இதில் A cross C ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். B cross C அடுத்து கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். A cross C ஏயோட வேல்யூ என்னது? 0,1. கிராஸ் சியோட வேல்யூ 3,5. இதுக்கு ரெண்டுத்தையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பெருக்கிறோம். 0,3, 0,5, அடுத்து 1,3, 1,5. அடுத்து இனி என்ன கண்டுபிடிக்கணும்? B cross C. B cross C கண்டுபிடிக்கிறோம். இப்போ Bயில் இருக்கக்கூடிய வேல்யூ எழுதிக்கலாம். 2, 3, 4. கிராஸ் சியில் இருக்கக்கூடிய வேல்யூ 3,5. இதையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பெருக்கிறோம். 2,3, 2,5, 3,3, 3,5, அடுத்து 4,3, 4,5. இப்போ A cross Cயும் B cross Cயும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? A cross Cயும் B cross Cயும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி இடையில என்ன குறி இருக்குன்னா சேர்ப்பு குறி இருக்குது. யூனியன் குறி இருக்குது. ஓகேவா? அப்படின்னா A cross Cயில் இருக்கக்கூடியதான் B cross Cயில் இருக்கக்கூடியது நம்ம சேர்த்து எழுத போகிறோம். A cross C யூனியன் B cross C. A cross Cயில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னதெல்லாம்? 0,3, 0,5, 1,3, 1,5. யூனியன் B cross C 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். வந்ததே திரும்ப எழுதக்கூடாது. ஒரே ஒரு தடவை தான் எழுதிக்கணும். நம்ம ஆர்டர் படி தான் எழுதணும். 0,3 ஃபஸ்ட் எழுதிக்கலாம். அடுத்து 0,5 எழுதிக்கலாம். அடுத்து 1,3, 1,5. அடுத்து இதையும் சேர்த்து எழுதிக்கிறோம். 2,3, 2,5,
3,3 3,5 4,3 4,5 இதுக்கு சமன்பாடு 2 நேம் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ சமன்பாடு 1 2 கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இப்போ இதில் எத்தனை வேல்யூ இருக்கோ அதே போல் 1லேயும் எத்தனை வேல்யூ இருக்கோ நம்ம செக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. ஓகேவா? இப்போ 1லேயும் 10 இருக்குதான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? ரெண்டுத்துலேயுமே 10 இருக்குது. கரெக்டாக நமக்கு 1 2 சமமாக இருக்குது. 1 சமம் 2, LHS சமம் RHS. 1 மற்றும் 2லிருந்து என்ன ஃபார்முலா நம்ம சரி பார்த்துருக்குறோம்? A யூனியன் B cross C is equal to A cross C யூனியன் B cross C என சரி பார்க்கப்பட்டது. அவ்வளோதான் இந்த சம். இதில் 7வது கணக்கு பார்க்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு ஏபிசி வேல்யூ நமக்கு டைரெக்டாக கொடுக்கல, ஆனால் நம்மளுக்கு கண்டிஷன் தந்திருக்காங்க. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு ஏபிசி வேல்யூ நம்ம எடுத்துக்கணும்னு கண்டிஷன் தந்திருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக ஏபிசி வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? தீர்வு ஏ வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா என்னது? ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். ஓகேவா? இயல் எண்கள் ஃபஸ்ட்டு எதுலேருந்து தொடங்கும்னு எல்லாத்துக்கும் சின்ன கிளாஸில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஓகேவா? இயல் எண்கள் எதுலேருந்து தொடங்கும்? 1லேருந்து தொடங்கும். ஓகேவா? இயல் எண்கள் 1லேருந்து தொடங்கும். இங்கே நம்மளுக்கு என்ன தந்திருக்காங்கன்னா 8ஐ விட குறைவான இயல் எண்கள் கணம். ஓகேவா? 8ஐ விட குறைவான நம்ம 7ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இயல் எண்கள் 1லேருந்து தொடங்குறதுனால நம்ம 1லேருந்து எழுதிக்கிறோம். 1 2 3 4 5 6 7. ஓகேவா? 8ஐ விட குறைவானது. 8க்கு குறைவாட்டிருக்கக்கூடிய நம்பர்னுக்கும் போது நம்மளுக்கு 7 தான் வரும். ஓகேவா? அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது பி வேல்யூ. பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். ஓகேவா? 8ஐ விட குறைவான பகா எண்கள் என்னதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். முதல் பகான 2 3 5 7. ஓகேவா? இப்போ இந்த 4 தான் நம்மளுக்கு பகா எண்கள். சரியா? இப்போ இந்த 4 தான் நம்ம இங்கே எழுதிக்கிறோம். 8ஐ விட குறைவான பகா எண்கள்ங்கும்போது இந்த 4 தான் வரும். 2 3 5 7. அடுத்து சி வந்து சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம். இதில் தான் நம்ம பகா எண். ஓகேவா? அந்த பகா எண்ணில் இரட்டைப்படை பகா எண்ணுங்கும்போது நமக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. அதுவும் என்னதுன்னா 2ங்கிறது மட்டும் தான் இரட்டைப்படை பகா எண். சரியா? இப்போ நம்ம ஏபிசி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கண்டுபிடிக்கலாம். ஏ வெட்டு பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் இடது பக்கமாக இருக்கிறது கண்டுபிடிக்கலாம். எல்ஹெச்எஸ் இடது பக்கமாக இருக்கிறது என்னது? ஏ வெட்டு பி கிராஸ் சி. ஓகேவா? இதுக்கு வேல்யூ தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி அதில் வரக்கூடிய ஆன்சரை தான் நம்ம சி கூட கிராஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஏ வெட்டு பியோட வேல்யூ ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறோம். இதில் ஏ வேல்யூ என்னென்னா 1 2 3 4 5 6 7. வெட்டு பி வேல்யூ என்னென்னா 2 3 5 7. இப்போ வெட்டுனா என்னென்னு நீங்கள் போன வருஷமே 9th படிச்சிருப்பீங்க. ஓகேவா? வெட்டுனா என்னது? ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய பொதுவான வேல்யூ. ஓகேவா? சமமாக இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம இங்கே ஒரு தடவை எழுதிக்கணும். இப்போ இங்கே ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 2 பொதுவாக இருக்குது. அடுத்து 3 பொதுவாக இருக்குது. அப்புறமா 5 பொதுவாக இருக்குது. 7 பொதுவாக இருக்குது. இப்படி நம்ம நீங்கள் டிக் போட்டுக்கோங்க. டிக் போட்டு நம்ம அதை எடுத்து எழுதும்போது உங்களுக்கு தப்பு வராது. ஓகேவா? 2 3 5 7. இப்போ இதுதான் ஏ வெட்டு பியோட வேல்யூ. இனி இதுலேருந்து கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். ஏ வெட்டு பி கிராஸ் சி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சரியா? இப்போ ஏ வெட்டு பி வேல்யூ நம்ம இதை கண்டுபிடிச்சது நம்ம இங்கே எழுதிக்கலாம். 2 3 5 7. கிராஸ் சி வேல்யூ என்னது? நம்ம ஒரே ஒரு வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை தான் நம்ம இங்கே எழுதிக்கலாம் 2. இப்போ நம்ம கிராஸ் கண்டுபிடிக்க போகிறோம். கிராஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்?
2 கொண்டு இந்த 2 கிராஸ் போட்டு எழுதிக்கணும். ரெண்டையும் பெருக்கிறோம். ஓகேவா? 2, 2 பெருக்கி எழுதக்கூடாது, நம்ம இப்படி ஜோடியாக சேர்த்து எழுதிக்கலாம். அது 3, 2 5, 2 7, 2 ஓகேவா? இப்போ இதை நம்மளுக்கு 1வது சமன்பாடுன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இடது பக்கம் இருக்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம 1வது சமன்பாடுன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம வலது பக்கமாக இருக்கிறது கண்டுபிடிக்கிறோம். வலது பக்கமாக இருக்கக்கூடிய ஃபார்முலா என்னென்னா A × C வெட்டு B × C. ஓகேவா? இதை நம்ம RHS வலது பக்கமாக இருக்குது. இதுதான் இப்போ கண்டுபிடிக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு A × C வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து B × C வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் 2ல் வரக்கூடிய ஆன்சரை தான் நம்ம வெட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டாக A × C கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு ஏயோட வேல்யூ என்னதுன்னா 1 2 3 4 5 6 7 கிராஸ் சி வேல்யூ நமக்கு ஒரு வேல்யூ தான் கண்டுபிடிச்சி இரட்டைப்படை எண் 2. ஓகேவா? இப்போ எழுதியாச்சு. இனி நம்ம இதுக்கு கிராஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த 1 கொண்டு 2க்கு ஜோடி எழுதுகிறோம். அடுத்த 2 கொண்டு 2க்கு ஜோடி எழுதுகிறோம். ஓகேவா? 1, 2 2, 2 3, 2 4, 2 இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் இந்த 2 கூட கொஞ்சம் ஜோடியாக எழுதிக்கணும். 5, 2 6, 2 7, 2 ஓகேவா? இப்போ நம்ம A × C கண்டுபிடிச்சிட்டோம். இனி அடுத்து B × C அடுத்த ப்ராக்கெட்டில் இருக்குதுங்கும்போது B × C கண்டுபிடிக்கிறோம். B × C இதில் B நம்பர்ஸ் வேல்யூ எழுதிக்கலாம். 2 3 5 7 கிராஸ் C வேல்யூ என்ன வரும் 2. ஓகேவா? இப்போ இதை நம்ம கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். 2, 2 அடுத்து 3, 2 5, 2 7, 2 சரியா? இனி லாஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A × C கண்டுபிடிச்சிட்டோம், B × C கண்டுபிடிச்சிட்டோம். இனி இடையில வெட்டுக்குறி இருக்கிறத நம்ம வெட்டு கண்டுபிடிக்கிறோம். A × C வெட்டு B × C. ஓகேவா? இப்போ நம்ம A × C இந்த வேல்யூவை எடுத்து எழுதிக்கோங்க. 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2 ஓகேவா? வெட்டு B × C வேல்யூ இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எழுதிக்கலாம். 2, 2 3, 2 5, 2 7, 2 நம்மளுக்கு இடையில வெட்டுக்குறி தந்திருக்காங்க. ஓகேவா? வெட்டுக்குறி தந்தாங்களே பொதுவாக இருக்கிறத நம்ம எடுத்து எழுதிக்கணும். சரியா? ரெண்டுலேயும் A × Cலேயும் B × Cலேயும் பொதுவாக இருக்கிறது நம்ம இங்கே எடுத்து எழுதுகிறோம். எதெல்லாம் பொதுவாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 2, 2 இருக்குது. அடுத்து 3, 2 இருக்குது. 5, 2 அடுத்து 7, 2 ஓகேவா? இதை நம்ம பொதுவாக இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கோங்க. 2, 2 3, 2 5, 2 7, 2 ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு 2வது ஈக்குவேஷன். ஏன்னா நம்ம வலது பக்கமாக இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 2 நம்மளுக்கு 1 போல் இருக்கான்னு பார்த்துக்கணும். நீங்கள் அப்படின்னா செஞ்சுருக்க கணக்கு நம்ம செஞ்சுருக்க சரின்னு அர்த்தம். ஓகேவா? 2, 2 3, 2 5, 2 7, 2 ஓகேவா? இதை நம்ம 1வது சமன்பாடு. இப்போ நம்ம 2 செக் பண்ணிக்கலாம். 2, 2 3, 2 5, 2 7, 2 ஓகேவா? நம்மளுக்கு இப்போ 1 2 சமமாக இருக்குது. ஓகேவா? அதனால் நம்ம செஞ்சுருக்க கணக்கு கரெக்டுன்னு அர்த்தம். 1 = 2 ஓகேவா? LHS சமம் RHS. நமக்கு LHSம் RHS சமமாக கிடச்சிருக்கு. 1 மற்றும் 2லிருந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. A வெட்டு B × C = A × C வெட்டு B × C என சரிபார்க்கப்பட்டது. அவ்வளோதான் அந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அடுத்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். A × B கழித்தல் C = A × B கழித்தல் A × C ஓகேவா? இதனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக LHS இடது பக்கம் இருக்க கண்டுபிடிக்கிறோம். LHS A × B கழித்தல் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதில் வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த A கூட கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டாக B
பி கழித்தல் சி கண்டுபிடிக்கிறோம். இதில் பியோட வேல்யூ என்னது 2 3 5 7 ஓகேவா. கழித்தல் சி வேல்யூ 2. கழித்தல்னு என்ன அர்த்தம், நம்ம பியில் இருந்து சி எது பொதுவாக இருக்கோ அதை நம்ம கழிக்கிறோம் ஓகேவா. பிங்கிற கணத்துக்குள்ளே சிங்க வேல்யூ எது பொதுவாக இருக்கோ அதை மட்டும் நம்ம கழிக்கிறோம். இப்போ இங்கே பார்க்கும்போது சி இங்கே பொதுவாக இருக்குது என்னது 2 தான் பொதுவாக இருக்குது ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை கழிக்கிறோம் சரியா. கழிச்சிட்டு பியில் உங்களுக்கு என்ன ஆன்சர் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். 3 5 7 இதுதான் நம்மளுக்கு பி கழித்தல் சியோட வேல்யூ. நம்மளுக்கு ஏ கிராஸ் பி கழித்தல் சி தான் கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிக்கிறோம். ஏ கிராஸ் பி கழித்தல் சி இஸ் ஈக்குவல் டு ஏங்க கணத்தில் இருக்க வேல்யூ என்னதெல்லாம் 1 2 3 4 5 6 7 கிராஸ் பி கழித்தல் சி வேல்யூ இந்த வேல்யூ இதை எழுதிக்கலாம் 3 5 7 ஓகேவா. இப்போ நம்மளுக்கு ஒன்றுனா கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். இந்த 1 கொண்டு இதில் இருக்கக்கூடிய 3 வேல்யூக்கும் ஜோடி சேர்த்து எழுதுகிறோம். அடுத்த 2 கொண்டு இதில் இருக்கக்கூடிய 3 வேலையும் ஜோடி சேர்த்து எழுதுகிறோம் ஓகேவா. அப்படி ஒன்றுக்கா நம்ம எழுத போகிறோம். 1,3 1,5 1,7 சரியா. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஜோடி சேர்த்து எழுதியாச்சு. அடுத்து 2க்கு ஜோடி சேர்த்து எழுதுகிறோம். 2,3 2,5 2,7 ஒன்றையும் ஜோடி சேர்த்து எழுதியாச்சு ஓகேவா. கிராஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதான் நம்மளுக்கு 1வது சமன்பாடு நம்ம இடது பக்கமாக இருக்க கண்டுபிடிச்சிட்டோம். இனி வலது பக்கமாக இருக்க கண்டுபிடிக்கிறோம். ஆர்ஹெச்எஸ் நம்மளுக்கு ஃபார்முலா என்னென்னா ஏ கிராஸ் பி கழித்தல் ஏ கிராஸ் சி இதனோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. இல்லை ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம். ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டு 2ல் வரக்கூடிய ஆன்சருக்கு நம்ம கழித்தல் கண்டுபிடிக்கிறோம். இல்லை ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். இதில் ஏயோட கணத்தில் இருக்க வேல்யூ என்னது 1 2 3 4 5 6 7 கிராஸ் பி கணத்தில் இருக்கிற வேல்யூ என்னது 2 3 5 7 ஓகேவா. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா கிராஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 1 கொண்டு இதில் இருக்கக்கூடிய 4 வேல்யூவே நம்ம ஜோடி சேர்த்து எழுதுகிறோம். 1,2 1,3 1,5 1,7 சரி. அடுத்து 2 கொண்டு 2 ஜோடி சேர்த்து எழுதுறோம். 2 3க்கு ஜோடி சேர்த்து எழுதுகிறோம். 2க்கு 5 கொண்டு ஜோடி சேர்த்து எழுதுகிறோம். 2க்கு 7 கொண்டு இப்படி ஒன்றா ஜோடி சேர்த்து எழுதுகிறோம் ஓகேவா. ஒன்றா நம்ம ஜோடி சேர்த்து எழுதியாச்சு சரியா. கிராஸ் கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. ஏன்னா அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறோம். ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறோம். இதில் ஏ கணத்தில் இருக்கிற வேல்யூ என்னது 1 2 3 4 5 6 7 கிராஸ் சி கணத்தில் இருக்க வேல்யூ 2 ஓகேவா. இப்போ இதுக்கு நம்ம கிராஸ் கண்டுபிடிக்கலாம். 1 கொண்டு 2 கூட ஜோடி சேர்த்து எழுதுகிறோம். 1,2 அது 2 கொண்டு 2 கூட ஜோடி சேர்த்து எழுதுகிறோம். 2,2 3 கொண்டு எழுதிக்கிறோம். 3,2 4 கொண்டு எழுதுகிறோம். 4,2 அடுத்து 5 கொண்டு எழுதுகிறோம். 5,2 6,2 7,2 சரியா. இப்போ நம்ம ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் வரக்கூடிய 2 ஆன்சருக்கும் நம்ம கழித்தல் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. இதில் இப்போ ஏ கிராஸ் பி கழித்தல் ஏ கிராஸ் சி இந்த வேல்யூவை எழுதியிருக்கிறோம் ஓகேவா. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்ச வேல்யூ எழுதியிருக்கிறேன். கழித்தல் ஏ கிராஸ் சி வேல்யூ எழுதியிருக்கிறோம். இப்போ நம்ம 2த்தையும் கழிக்க போகிறோம். கழிக்கிறது எப்படி கழிக்கணும், ஏ கிராஸ் பிக்குள்ளே ஏ கிராஸ் சி வேல்யூ எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாத்தையும் நம்ம கழிக்கிறோம் ஓகேவா. அதெல்லாத்தையும் நம்ம நீக்கிறோம். இதெல்லாம் பொதுவாக இருக்குதுன்னு பார்க்கலாம். 1,2 பொதுவாக இருக்குது. அடுத்தது 2,2 இருக்குது. அடுத்து 3,2 4,2 5,2 6,2 7,2 ஓகேவா. இது போக மீதி நம்மளுக்கு இதில் ஏ கிராஸ் பியில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நம்மளோட தேவையான ஆன்சர் சரியா. இப்போ நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாம். 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7
ஓகேவா? இப்போ இது நமக்கு 2வது சமன்பாடு. இது வலது பக்கம் இருக்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இடது பக்கமும் வலது பக்கமும் நமக்கு ஒன்று போல இருக்குதா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. ஓகேவா? இது நம்மளுக்கு முதல் சமன்பாட்டில் 21 இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டா நமக்கு செஞ்சுருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டில் 21 இருக்குதான்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. ஓகேவா? நம்மளுக்கு எல்லாமே ஒன்று போல் 2ல் ஆன்சர் இருக்கிறதுனால நம்ம செஞ்சுருக்க கணக்கு கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம ஆன்சரை எழுதிக்கலாம். 1 = 2. எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் சமம். இடது பக்கமும் வலது பக்கமும் வேல்யூ வந்து நமக்கு சமமாக இருக்குது. 1 மற்றும் 2லிருந்து 1 மற்றும் 2லிருந்து தந்திருக்க ஃபார்முலா அப்படி எழுதிக்கணும். A cross B கழித்தல் C = A cross B கழித்தல் A cross C என சரிபார்க்கப்பட்டது. ஓகேவா? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? அதனால் திரும்ப போட்டு பார்த்து நல்லா தரோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.